புதுச்சேரியில் HRCBS சார்பில் ஏழைகளின் உணவு உரிமையை டிஜிட்டல் பரிசோதனைக்கு உட்படுத்தாதே என்றும் PMGKY மானியத்தை CBDC டிஜிட்டல் வாலெட் முறைக்கு மாற்றுவதை கண்டித்து குடிமைப் பொருள் வழங்கல் துறையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். ஒரு சிறப்பு பார்வை. இன்று ஆகஸ்ட் 27, 2026 வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டமானது புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் PMGKY பிரதமர் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா உணவு மானியத்தை CBDC எனப்படும் மத்திய வங்கி டிஜிட்டல் நாணயம் மற்றும் டிஜிட்டல் வாலெட் முறையில் வழங்கும் நடவடிக்கையை மத்திய அரசும் புதுச்சேரி அரசும் மேற்கொண்டு வருவதை கண்டித்து மனித உரிமை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் HRCBS சார்பில் இன்று குடிமைப் பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் பல்வேறு சமூக இயக்கங்கள், பொதுநல அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஏழை மக்களின் உணவு உரிமையை டிஜிட்டல் பரிவர்த்தனையின் சிக்கலுக்குள் கொண்டு செல்லக்கூடாது என வலியுறுத்தினார். உணவு என்பது டிஜிட்டல் பரிவர்த்தனை அல்ல என்றும் அது அடிப்படை உரிமை என்றும் வலியுறுத்தினார். இப்போராட்டத்தில் பேசிய இயக்க நிர்வாகிகள், வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்கு வழங்கப்படும் உணவு மானியம் என்பது வெறும் பண உதவி அல்ல என்றும் அது அவர்களின் உணவு பாதுகாப்புடன் நேரடியாக தொடர்புடைய சமூக பாதுகாப்பு என்று தெரிவித்தனர். ஸ்மார்ட் போன், இணைய வசதி, ஆப் பயன்பாடு, OTP போன்ற டிஜிட்டல் நடைமுறைகளை பயன்படுத்துவதில் சிரமப்படும் முதியோர், மாற்றுத்திறனாளிகள், கல்வி அறிவு குறைந்தவர்கள் மற்றும் தொழில்நுட்ப வசதி இல்லாத ஏழை மக்கள் இதனால் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர். ஸ்மார்ட் போன் இல்லாததால் ஒரு ஏழையின் உணவு உரிமை பறிபடக்கூடாது எனவும், டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தெரியாதது ஒரு குற்றமல்ல, அதற்காக அரசின் உணவு மானியத்தை பெறுவதில் தடையை ஏற்படுத்துவது சமூக நீதிக்கு எதிரானது என போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். உணவு மானியம் உணவாகவே வழங்கப்பட வேண்டும் என்றும் PMGKY திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவியை டிஜிட்டல் வாலெட் அல்லது பண பரிவர்த்தனைக்கு முறைக்கு மாற்றுவதற்கு பதிலாக முன்பு வழங்கப்பட்டதை போன்று தரமான அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை நேரடியாகவும் முறையாகவும் தடையின்றியும் வழங்க வேண்டும் என போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. உணவுக்காக வழங்கப்படும் மானியம் பணமாக மாறும்பொழுது குடும்பத்தின் அவசர தேவைகளுக்காக அந்த தொகை வேறு செலவுகளுக்கு செல்லும் வாய்ப்பு உள்ளதாகவும், ஆனால் உணவு பொருட்களாக நேரடியாக வழங்கும் பொழுது மட்டுமே அது குடும்பத்தின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரியை பரிசோதனை கூடமாக மாற்றாதே என்று வலியுறுத்தி பேசினர். இந்த திட்டத்தை இந்தியாவின் பிற பகுதிகளில் முழுமையாக ஆய்வு செய்து அதன் நடைமுறை சாத்தியக்கூறுகள் மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட பின்னரே புதுச்சேரியில் செயல்படுத்த வேண்டும் என்றும், புதுச்சேரி மக்களை எந்த ஒரு புதிய மத்திய அரசு திட்டத்திற்கும் பரிசோதனை பொருட்களாக பயன்படுத்தக்கூடாது என்றும் போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் வலியுறுத்தப்பட்ட முக்கிய கோரிக்கைகளாக PMGKY உணவு மானியத்தை CBDC டிஜிட்டல் வாலெட் முறைக்கு மாற்றுவதை கைவிட வேண்டும் என்றும், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு தரமான அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை நேரடியாக வழங்க வேண்டும் என்றும், ஸ்மார்ட் போன், ஆப், OTP மற்றும் இணைய வசதியை ஏழை மக்களின் உணவு உரிமைக்கான நிபந்தனையாக மாற்றக்கூடாது என்றும், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கல்வி அறிவு குறைந்த மக்களுக்கு எந்த விதமான டிஜிட்டல் கட்டாயத்தையும் ஏற்படுத்தக்கூடாது என்றும், புதுச்சேரியை மத்திய அரசின் திட்டங்களுக்கான பரிசோதனை கூடமாக பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்றும், PMGKY திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உணவுப் பொருட்களின் தரம் மற்றும் தொடர்ச்சியான விநியோகத்தை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. டிஜிட்டல் வளர்ச்சியை எதிர்க்கவில்லை என்றும், ஆனால் டிஜிட்டல் வசதி இல்லாத ஏழை மக்களின் உணவு உரிமையை பறிக்கும் எந்த நடவடிக்கையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் இக்கோரிக்கைகள் தொடர்பாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் சமூக இயக்கங்கள் மற்றும் பொதுநல அமைப்புகளை ஒருங்கிணைந்து அடுத்த கட்ட சட்டப்பூர்வ மற்றும் ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக மனித உரிமை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி.